அதுல சந்தோஷம். Hare Krishna. It's saying it's getting recorded in cloud. Something she has done. Hare Krishna. பக்தர்கள் இந்த பாகவத வகுப்புல பார்க்கறதுல சந்தோஷம். நம்ம இன்றைக்கு பாகவதத்துடைய முதல் காண்டம் 3வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். பகவானுடைய திரு அவதாரங்கள் பற்றிய முழுமையான விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். இது ஒரு சுருக்கமான ஒரு அத்தியாயம் தான். ஒவ்வொரு அவதாரமும் விளக்கமா நம்ம பார்க்கணும்னா அது பாகவதம் முழுக்க படிக்கும்போது நம்ம அதுல பார்க்கலாம். இது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கங்கள் தான் இந்த அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஹிண்ட் போலதான். சம்டைம்ஸ் நம்ம ஸ்கூல்ல நம்மள ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுத சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சினாப்சிஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்போம். அப்புறம் அந்த சினாப்சிஸ ரொம்ப விளக்கத்தோட அப்புறம் எழுதுவோம். உள் கட்டுரைக்குள்ள. அதே போல சுத்த கோஸ்வாமி பகவானுடைய அவதாரங்களை பற்றி சொல்லும்போது, சுருக்கமா இந்த அத்தியாயத்துல இருந்து அவதாரங்களை பத்தி சொல்லிட்டு, இந்த அத்தியாயங்களுடைய ஆஹ் அவதாரங்களுடைய விளக்கம் பாகதம் முழுக்க அவர் கொடுக்குறார். அதெல்லாம் வரக்கூடிய அத்தியாயங்கள், வரக்கூடிய காண்டங்கள்ல நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம இன்றைய வகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. No, I cannot. No. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 3வது அத்தியாயம். குறிப்பிட்ட ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கல. நம்ம இந்த அத்தியாயம் முழுக்க இன்னைக்கு பார்க்கலாம்னு வச்சிருக்கோம். குறிப்பா ஒரு ஸ்லோகத்தை அதிகமா நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஸ்ரீமத் பாகவத்துடைய 1, 3, 28வது ஸ்லோகம். எதே சாம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியகுலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. இந்த ஸ்லோகத்தை பக்தர்கள் எடுத்துக்கோங்க. முதல் காண்டம் 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். 1, 3, 28 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. எஸ்பெஷலி பகவான் கிருஷ்ணரை வழிபட செய்யறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். பகவான் கிருஷ்ணர்கிட்ட தான் அனைத்தும் தோன்றுகிறது அப்படிங்கிற அந்த இதை ஏற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்லோகம். எல்லா வைஷ்ணவருக்கும் முக்கியமான ஸ்லோகம் தான். பட் சில பேருக்கு நாராயணர் மேல ஒரு பற்று இருக்கலாம். சில பேருக்கு பகவான் விஷ்ணு மேல பற்று இருக்கலாம். அதன் காரணமா அவங்களுடைய புரிதல் வித்தியாசமா இருக்கலாம். கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் விஷ்ணுக்கும் வேறுபாடு கிடையாது. பட் இருந்தாலும் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. நம்ம கிருஷ்ணா, நாராயணா, விஷ்ணு யாரு பெரியவர்னு சொல்ல வரல. எல்லாருமே பெரியவர்கள் தான். அதுல சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ரச விசாரணையில நம்ம கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கிருஷ்ணர் தான் சர்வ காரணமா இருக்கார் அப்படிங்கிறத ஆகதம் விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. நம்ம அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை ஒரு 3-4 தடவை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பக்தர்கள் சொன்னதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பொருளுரை எல்லாம் பார்த்துட்டு இந்த முழு அத்தியாயம் என்ன பேசுதுங்கிறத வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்கலாம். यथेच्छांस कला पुंस कृष्णस्थो भगवान् स्वयम् इन्द्रारी व्याकुलं लोकम्
मृडयन्ति युगे युगे यथेचांश कलापुंस कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारी व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे यथेचांश कलापुंस कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारी व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे यथेचांश कलापुंस कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारी व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे பக்தர்கள் யாரா வாசிக்கலாமா? हरे कृष्णा प्रभु जी। ये எஸ் மதர். तेषां सकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रारी व्याकुलं लोकं मृदयन्ति युगे युगे। हरे कृष्णा प्रभु। வேற हरे कृष्णा प्रभु वासिக்கிறேன். பதம் 28. ஏதேசாம் சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 28. ஏதேசாம் சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. தமிழ்ல மிருதயந்தின்னு இருக்கா? இது மிருட இது தான் இருக்கு பிரபுஜி. ஆனா மிருடயந்தி அதானே இதுல போட்டிருக்கு சமஸ்கிருதத்துல மிருடயந்தின்னு தான் போட்டிருக்கு இல்லையா? மிருடயந்தி யுகே யுகே. தமிழ்ல வந்து மிருத யந்தின்னு போட்டிருக்கு. சோ எப்படி சொல்லணும் இப்போ? மிருடயந்தி யுகே யுகே. ஓகே பிரபு. ஓகே, வேற யாராவது வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதேசாம் சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வார்த்தை எஸ் வாசிங்க ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ये देशार्थ कला पुंस कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रार्याकुलं लोकं हृदयन्ति युगे युगे. हरे कृष्णा. मसी सारम गुरुजी. எஸ், வார்த்தை அர்த்தம். மேலும் அம்சங்கள் கலா அம்சங்கள் பும்சக பகவானின் கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் து ஆனால் பகவான் முழுமுதற் கடவுள் ஸ்வயம் சுயமாக தாமாக இந்திரனின் எதிரிகள் வியாகுலம் தொல்லைப்படுத்தப்படும் லோகம் எல்லா கிரகங்களும் மிருட்டயந்தி பாதுகாப்பு அளிக்கிறார் யுகே யுகே வெவ்வேறு யுகங்களில். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் அம்சங்களோ அல்லது அம்சங்களின் அம்சங்களே தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமுதற் கடவுள் ஆவார். நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகர்களை காப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை. இக்குறிப்பிட்ட பதத்தில் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மற்ற அவதாரங்களில் இருந்து வேறுபட்டவராக காட்டப்படுகிறார். பகவான் தமது காரணமற்ற கருணையினால் அவரது ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருவதால் அவரும் அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவதாரம் என்றால் கீழிறங்கி வருபவர் என்று பொருள்படும். பகவானும் அவரது எல்லா அவதாரங்களும் குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஜட உலகின் வெவ்வேறு கிரகங்களின் மீதும் வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் கூட கீழிறங்கி வருகின்றனர்.
சில சமயங்களில் அவர் சுய வடிவில் வருகிறார். சில சமயங்களில் குறிப்பிட்டதொரு விசேஷ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவரால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சக்தி அளிக்கப்பட்ட அவரது வெவ்வேறு அம்சங்கள் அல்லது அம்சங்களின் அம்சங்கள் ஜட உலகிற்கு வருகின்றனர். முழு முதற் கடவுள் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய அனைத்தையும் பூரணமாக கொண்டவர் ஆவார். அம்சங்கள் வாயிலாகவோ அல்லது அம்சங்களின் அம்சங்கள் வாயிலாகவோ இந்த ஐஸ்வர்யங்களின் ஒரு பகுதி மட்டும் சில சமயங்களில் தோன்றுகிறது. அப்போது அக்குறிப்பிடப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பகவானின் சக்திகள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தோன்ற வேண்டியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அறையில் சிறிய மின்சார விளக்குகள் பொருத்தப்படும் பொழுது இவ்விளக்குகளுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டுமே மின்சார நிலையம் உற்பத்தி செய்கிறது என்பதை அது குறிப்பதாகாது. அதே மின்சார நிலையத்தில் அதிக மின் சக்தியை கொண்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப இயந்திரங்களை இயக்குவதற்குரிய சக்தியை அளிக்க முடியும். அதே போலவே பகவானின் அவதாரங்கள் குறைந்த சக்திகளை வெளிப்படுத்துகின்றனர். ஏனெனில் அக்குறிப்பிட்ட நேரத்தில் அக்குறைந்த அளவு சக்தி மட்டுமே தேவைப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு நான் படிக்கிட்டீங்களா பிரபு? எஸ் மாதவி. தேங்க்யூ பிரபு. உதாரணமாக பகவான் பரசுராமர் கீழ்ப்படியாத சத்திரியர்களை 21 தடவைகளை கொன்றார். மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனான ஹிரண்யகசிபுவை நரசிம்மதேவர் கொன்றார். இச்செயல்களின் மூலமாக இவர்கள் அசாதாரணமான ஆற்றலை வெளிப்படுத்தினர். ஹிரண்யகசிபு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். இதனால் அவனுடைய புருவங்கள் கோபத்துடன் அசைவதைக் கண்டு மற்ற கிரகங்களில் உள்ள தேவர்களும் கூட நடுங்கினார்கள். பௌதிக வாழ்வின் உயர் மட்டத்தில் உள்ள தேவர்கள் ஆயுள், அழகு, செல்வம் முதலான மற்ற எல்லா விஷயங்களிலும் மிகவும் நல்ல நிலையில் உள்ள மனிதர்களை விட பன்மடங்கு உயர்ந்தராக உள்ளனர். இருப்பினும் ஹிரண்யகசிபுவை கண்டு அவர்கள் அஞ்சினர். இவ்வாறாக இந்த ஜட உலகில் ஹிரண்யகசிபு எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தால் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் அந்த ஹிரண்யகசிபுவும் கூட நரசிம்மதேவரின் நகங்களால் சிறு துண்டுகளாக கிழித்தெறியப்பட்டான். அதாவது பௌதிக வாழ்வின் சக்தி உள்ள எவராலும் பகவானுடைய நகங்களின் வலிமையின் முன் நிற்க முடியாது என்பதே இதன் பொருளாகும். அதை போலவே அவருடைய ராஜ்யங்களில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த கீழ்ப்படியாத அரசர்கள் அனைவரையும் கொல்வதற்கு பரசுராமர் பகவானுடைய சக்தியை வெளிப்படுத்தினார். பகவானின் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமான நாரதர் பகவானின் பூர்ண அம்சமாகிய வராக மற்றும் மறைமுகமாக சக்தி அளிக்கப்பட்டவரான பகவான் புத்தர் ஆகியோர் பொது ஜனங்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தினர். ராமர் மற்றும் தன்வந்திரி அவதாரங்கள் பகவானின் புகழையும், பலராமன், மோகினி மற்றும் வாமனர் ஆகிய அவதாரங்கள் அவரது அழகையும் வெளிப்படுத்தினர். தத்தாத்ரேயர், மச்சம், குமாரர் மற்றும் கபிலர் ஆகியோர் அவரது உன்னத அறிவை வெளிப்படுத்தினர். நர நாராயண ரிஷிகள் அவரது துறவை வெளிப்படுத்தினர். ஆகவே பகவானின் வேறுபட்ட அவதாரங்கள் அனைவரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெவ்வேறு சக்திகளை அல்லது அம்சங்களை வெளிப்படுத்தினர். ஆனால் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தினார். இதனால் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் அவரே மூலம் என்று உறுதி செய்யப்படுகிறது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வெளிப்படுத்தப்பட்ட மிகவும் அசாதாரணமான அம்சமானது அவரது அந்தரங்க சக்தியினால் வெளிப்படுத்தப்பட்ட கோபியர்களுடனான அவரது திருவிளையாடுகளே ஆகும். கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் வெளி உலகுக்கு காதல், அன்பு போல தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னதமான வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் புற தோற்றங்களே ஆகும். கோபியர்களுடனான அவரது திருவிளையாடல்களை ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ள கூடாது. உன்னதமான இத்திருவிளையாடல்களை ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தில் விவரிக்கிறது. கோபியர்களுடனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களின் தெய்வீக தன்மையை புரிந்து கொள்வதற்கு முந்தைய 9 காண்டங்களில் பாகவதம் மாணவனை படிப்படியாக பக்குவப்படுத்தப்படுகின்றது. பிரபு படிக்கலாமா? யாராவது படிக்கலாம்? வேற யாராவது படிக்கணும் படிக்கட்டும், இல்லைன்னா நீங்க படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கூற்றுப்படியும் அதிகாரபூர்வமான ஆதாரங்களின்படியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேறொரு பிறப்பிடத்திலிருந்து அவதரிக்கிறார் என்பது உண்மை அல்ல. பரம சக்தியத்திற்கான எல்லா அறிகுறிகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுரூபத்தில் முழுமையாக உள்ளன.
மேலும் தன்னை விட உயர்ந்ததோ அல்லது தனக்கு சமமாகவோ உள்ள வேற எந்த உண்மையும் இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் அழுத்தமாக கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தம்மை தவிர வேறெந்த பிறப்பிடமும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காகவே இப்பதத்தில் ஸ்வயம் என்னும் சொல் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவதாரங்களின் குறிப்பிட்ட கடமைகளின் காரணத்தால் அவர்கள் பகவான் என்று மற்ற இடங்களில் விவரிக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த இடத்திலும் அவர்கள் பரம புருஷராக விவரிக்கப்படவில்லை. இப்பதத்தில் உள்ள ஸ்வயம் என்னும் சொல் பரம புருஷரின் உயர்வை குறிப்பிடுகிறது. படிக்கலாமா பிரபுஜி? எஸ். மிக சிறந்த நன்மையை அளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டற்ற ஒருவர் ஆவார். அவர் தாமாகவே தம்மை சுயம் ரூபம், சுயம் பிரகாசம், தத் ஏகாத்மா, பிராபவம், வைபவம், விலாசம், அவதாரம், ஆவேசம் மற்றும் ஜீவர்கள் ஆகிய அநேக பாகங்களாகவும் பகுதிகளாகவும் அணுக்களாகவும் விரிவடைய செய்து கொண்டார். மேற்குறிப்பிட்ட ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்க விரிவுகளாகிய தனிப்பட்ட நபர்களுக்கும் புருஷர்களுக்கும் சற்றே பொருத்தமான எண்ணற்ற சக்திகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மிக சிறந்த நன்மை அளிப்பவரான கிருஷ்ணர் 24 முக்கிய இயல்புகளை கொண்டவர் என்று வேத வல்லுநர்கள் கவனமாக பிரிந்தறித்துள்ளனர். பகவானின் எல்லா விரிவகங்களும் பாகங்களும் இந்த இயல்புகளில் சிறு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இயல்புகளை 100% பெற்றிருப்பவராவார். மேலும் சுயம் பிரகாசம் மற்றும் தத் ஏகாத்மா முதற்கொண்டு அவதாரங்கள் வரையிலுள்ள பிரிவுகள் அனைத்தும் விஷ்ணு தத்துவங்களாகும். இவர்கள் இந்த தெய்வீக இயல்புகளை 93% வரை பெற்றுள்ளனர். சிவபெருமான் அவதாரமும் அல்ல, ஆவேசமும் அல்ல, அவற்றுக்கு இடைப்பட்டவரும் அல்ல. அவர் இந்த இயல்புகளில் கிட்டத்தட்ட 84% பெற்றுள்ளனர். ஆனால் வாழ்வின் வேறுபட்ட தரங்களில் உள்ள ஜீவன்கள் அல்லது தனிப்பட்ட ஜீவராசிகள் 78% வரை உள்ள இயல்புகளை பெற்றுள்ளனர். பௌதீக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையில் உள்ள ஜீவராசிகள் இந்த இயல்புகளில் மிகவும் சிறிய அளவை மட்டுமே பெற்றுள்ளனர். ஜீவராசிகளின் புண்ணியத்திற்கேற்ப இந்த அளவு வேறுபடுகிறது. ஒரு பிரபஞ்சத்திற்கு தலைமை நிர்வாகியாக உள்ள பிரம்மா ஜீவராசிகளிலேயே மிகவும் பக்குவம் அடைந்தவராவார். அவர் 74% கொண்ட இந்த இயல்புகளை முழுமையாக பெற்றுள்ளார். மற்ற எல்லா தேவர்களும் அதே இயல்புகளை குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். ஆனால் மனிதர்கள் அதே இயல்புகளை மிகவும் குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். இயல்புகளை 78% வரை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதே மனிதனின் பூரணத்துவ நிலையாகும். சிவன், விஷ்ணு அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் பெற்றுள்ளதை போன்ற இயல்புகளை ஜீவராசியால் ஒருபோதும் பெற முடியாது. 78% கொண்ட தெய்வீக இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு ஜீவராசியால் தெய்வீக நிலைக்கு உயர முடியும். ஆனால் சிவன், விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை போன்ற ஒரு கடவுளாக அவனால் ஒருபோதும் ஆக முடியாது. காலப்போக்கில் அவன் ஒரு பிரம்மவாகலாம். ஆன்மீக வானில் உள்ள கிரகங்களின் வாழ்பவர்கள் அனைவரும் தெய்வீகமான ஜீவன்களாவார். அவர்கள் ஹரிதாபம் மற்றும் மகேச தாபம் என்று அழைக்கப்படும் வெவ்வேறு ஆன்மீக கிரகங்களில் உள்ள கடவுளின் நித்திய சகாக்கள். எல்லா ஆன்மீக கிரகங்களுக்கும் மேலே இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசிப்பிடம் கிருஷ்ணலோகம் அல்லது கோலோக விருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. 78% கொண்ட மேற்குறிப்பிட்ட இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக பூர்ண தத்துவம் அடைந்த ஜீவராசியால் தற்போதுள்ள ஜட உடலை விட்ட பின் கிருஷ்ணலோகம் என்னும் கிரகத்தில் உள்ள பிரவேசிக்க முடியும். ஹரே கிருஷ்ணன். ஓம் ஞானம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं परमानन्दमाधवं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं
साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन, अनायासे होय निज वांछित पूरन। यथेच्छां सकला पुंसः कृष्णस्तु भगवान स्वयं इंद्रारि व्याकुलं लोकम மிருடயந்தி யுகே யுகே। இந்த 3ஆம் அத்தியாயத்துல பகவான் இந்த உலகத்துக்கு எப்படி எல்லாம் நுழைகிறார், யார் யாரெல்லாம் உள்ள நுழைகிறார், எப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எடுக்கிறார், என்ன மாதிரியான அவதாரங்கள் எடுக்கிறார், எந்தெந்த காலத்துல எடுக்கிறார், எந்தெந்த நோக்கத்துக்காக எடுக்கிறார், யாருக்காக எடுக்கிறார், என்ன செய்கிறார், இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு சுருக்கமா நமக்கு சுத்த கோஸ்வாமி சொல்றார். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 27 ஸ்லோகங்களை விட்டுட்டு 28வது ஸ்லோகம் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த 28வது ஸ்லோகம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அவதாரங்களுடைய பேரும் சொல்லியாச்சு. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுன்னா, எதே சாம்ச கலாபும்ச. எதே அப்படின்னா இந்த அளவு, இவ்வாறு. தமிழ் என்ன போட்டிருக்காங்க எதேனா? ஏதே இவெல்லா இவெல்லா இதெல்லாம். ஆல் தீஸ். இதேனா இத, ஆல் தீஸ் இதெல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னாங்கலாம், அந்த சொல்லப்பட்ட அவதாரங்கள்லாம் இருக்கே, அந்த அவதாரங்கள் எல்லாம், இதெல்லாம், இந்த அவதாரங்கள் எல்லாம் சாம்ச கலாபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஒண்ணு அந்த அவதாரங்கள்லாம் அம்ச. அம்சனா பகவானுடைய அம்சம். நம்ம தமிழ்லயே கூட சொல்லுவோம் அம்சம்னு சொல்லுவோம். அம்சம்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதின்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விரிவாக்கம்னு சொல்லலாம். அம்சம் அப்படின்னா விரிவாக்கம்னு சொல்லலாம். இதே சாம்ச கலா. கலா அப்படின்னா அந்த விரிவாக்கங்கள் இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. அம்ச அப்படிங்கிறதே ஒரு விரிவாக்கம் தான். அந்த அம்ச கிட்ட இருந்து வரக்கூடியதுக்கு கலா அப்படின்னு பேரு. அந்த ஒரு பகுதி அம்சால இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி கலா அப்படின்னு சொல்லுவோம். பும்சா அப்படின்னா பரமபுருஷ பகவான். இதே சாம்ச கலா பும்சம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த நிறைய அவதாரங்களை பத்தி எல்லாம் பேசணுமே, அதெல்லாம் ஒண்ணு பகவான் இருந்து வரக்கூடிய அம்சம், இல்ல அவருடைய அம்சங்கள்ல இருந்து வரக்கூடிய கலா அம்சம். ஆனா கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான். பகவான் கிருஷ்ணர் இருக்காரே, அவரு ஸ்வயமான பகவான். அவர் ஸ்வயம் அப்படின்னாலே தமிழ்லே ஸ்வயம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரேதான் ஸ்வயமா இருக்கார், மூலமா இருக்கார், ஆதியா இருக்கார், எல்லா காரணத்துக்கும் காரணமா இருக்கிறார்னா அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம போன அத்தியாயம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, எப்படி பகவான் இந்த உலகத்துக்குள்ள முதல்ல விஸ்வரூபமா நுழைகிறார், பிரபஞ்சத்தை படைக்கிறாருங்கிறத பார்த்தோம். பிரபஞ்சத்தை படைச்சக்கு அப்புறம் எப்படி அதற்குள்ள அவரு அண்டாந்தர பரமாணு ஜெயாந்தரஸ்தம் பிரபஞ்சத்தை படைக்கிறார். படைத்தக்கு அப்புறம் அதற்குள்ள நுழைகிறார் கர்ப்பதோஷ விஷ்ணுவா. நுழைந்தக்கு அப்புறம் எப்படி பரமாத்மாவா ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கார் அப்படிங்கறத நம்ம போன அத்தியாயத்தை பார்த்தோம். அதே போல இந்த அத்தியாயத்துல உள்ள முதல் 2-3 ஸ்லோகங்கள்லாம் புருஷ அவதாரங்களை பத்தியே பேசுது. புருஷ அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரங்கள், 3 அவதாரங்கள். புருஷ அவதாரங்கள்னு சொல்லும் போது 3 அவதாரங்களை சொல்லுவோம். பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
அந்த கேட்டகரி எல்லாம் என்ன அப்படிங்கிற நிறைய தகவல் இந்த அத்தியாயத்துல இருக்கு. இந்த அத்தியாயத்தை வந்து பக்தர்கள் வந்து படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். நமக்கு நிறைய தகவல்கள் பிரபுபாத் கொடுத்திருக்காரு. என்னென்ன அவதாரங்கள் என்னென்ன கேட்டகரிக்குள்ள வர்றாங்கன்னு. புருஷ அவதாரங்கள்னு ஒண்ணு இருக்கு, லீலா அவதாரங்கள்னு ஒண்ணு இருக்கு, யுக அவதாரங்கள்னு ஒண்ணு இருக்கு, மன்வந்தர் அவதாரங்கள்னு சொல்லி இருக்கு, சக்தியாவேஷ அவதாரங்கள்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. குண அவதாரம் பிரதானமா 6 அவதாரங்கள், 6 அவதாரங்களுடைய தலைப்புகள். குண அவதாரம், லீலாவதாரம், சக்தியாவேஷ அவதாரம், வேற என்ன இருக்கு, புருஷ அவதாரம், மன்வந்தர் அவதாரம். இந்த மாதிரி ஒரு 6 அவதாரங்கள் வந்து கேட்டகரிக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல புருஷ அவதாரங்களை பற்றி ஆரம்பத்துல உள்ள 2-3 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். புருஷ அவதாரங்கள்லாம் யாரு அப்படின்னா, புருஷ அப்படின்னாலே பரம புருஷ பகவான சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த பரம புருஷ பகவான் இந்த உலகத்துக்கு வரும்போது 3 முக்கிய புருஷர்களா வர. முதல்ல காரண கடல்ல காரணதக்கஷாயி விஷ்ணு இல்ல மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த பௌதிக உலகம், பௌதிக படைப்பு இதெல்லாம் மகா தத்வா அப்படின்னு சொல்லி இந்த ஜட பொருட்களான ஒரு கூட்டம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது அற்புதமா பிரகாசமா இருக்கு. எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துல பாக்குறோம், வீட்டு விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நல்ல வெளிச்சத்தோட பிரகாசமான ஒரு ஆகாயம் இருக்கு, ஆகாசம் நல்ல பிரகாசமா இருக்கு. நம்ம எல்லாம் அந்த பிரகாசமான ஆகாயத்துல பூமிங்கிற ஒரு இடத்துல தஞ்சம் எடுத்திருக்கோம். நமக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகம் ஒரு ஆகாயத்துல இருக்கு. ஆகாயம் நல்ல பிரகாசமா இருக்கு சூரியன் இருக்கிறனால. அதே போல பகவானுடைய வைகுண்ட லோகம் அப்படின்னு இருக்கு. வைகுண்ட லோகங்கள் நிறைய இருக்கு. அந்த வைகுண்ட லோகங்கள்ல நித்திய சூரிகள், பகவானுக்கு நிரந்தரமா தொண்டு பண்ணக்கூடிய ஜீவாத்மாக்கள்லாம் சந்தோஷமா தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த ஆன்மீக உலகம் நல்ல பிரகாசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஜெகஜோதியா பிரகாசமா இருக்கு. பிரம்ம ஜோதின்னு சொல்லுவாங்க இல்லையா, பகவானுடைய திருமேனிலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் அந்த லோகம் முழுக்க நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்குது. அங்க எல்லா ஆத்மாக்களும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள், இங்கெல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள், அங்கெல்லாம் ஒவ்வொரு லோகத்திலும், அது வைகுண்ட லோகமா இருக்கட்டும், அயோத்திய லோகமா இருக்கட்டும், கோலோக விருந்தாவனமா இருக்கட்டும், இல்ல ஜெகநாதபுரி துவாரக லோகமா இருக்கட்டும், வைகுண்ட லோகங்களே நிறைய லோகங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத லோகங்கள் இருக்கு. இந்த பௌதிக உலகமே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா ஆன்மீக லோகம் எவ்வளவு பெருசா இருக்கு. பாகவதத்துல பிரபுபாதர் சொல்றார், திரிபாத விபூதி ஏகபாத விபூதின்னு இருக்கு. கிருஷ்ணர் கீதையிலையும் இந்த மாதிரி ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்துங்கிற, இந்த பௌதிக உலகங்கிறது வெறுமனே 4ல் 1 பங்கு தானா, வெறும் 1 பங்கு தான் இந்த பௌதிக உலகம். இப்போ திரிபாத விபூதி அப்படின்னா, விபூதினா ஐஸ்வர்யங்கள், பகவானோட படைப்புல முக்காவாசி எல்லாமே ஆன்மீக உலகத்துல தான் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காவாசி பங்கு தான் இந்த பௌதிக உலகம். அந்த பௌதிக உலகத்திலே பாத்தீங்கன்னா கோடான கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரபஞ்சம், ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு பிரம்மாண்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஒரு பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன ஒரு அந்தரிக்ஷத்துல, அந்த அந்தரிக்ஷத்துல பல லட்சக்கணக்கான கிரகங்கள்லாம் இருக்கு. அதுல பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம்ங்கிற நிறைய ஒரு பிரிவினைகள் இருக்கு. 14 லோகங்கள் இருக்கு. அதுல நம்ம பூலோகத்துல இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வசிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டம் இதுதான் ரொம்ப சின்ன பிரம்மாண்டமா. பிரம்மாவுக்கு வெறுமனே 4 தலை தான். நிறைய பிரம்மாண்டத்துல பிரம்மாக்கு வந்து 8 தலை, 10 தலை, 100 தலை, 1000 தலை, லட்சம் தலை, கோடிக்கணக்கான தலைகள், எண்ண முடியாத தலைகள் எல்லாம் உள்ள பிரம்மா தான் இருக்காங்களாம். இந்த ஒரு பிரபஞ்சத்தை பாத்துக்கிறதுக்கு 4 முகம் உள்ள தலை, சதுர்முக பிரம்மான்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மாண்டம் வந்து சதுர்முக பிரம்மாவுடைய பிரம்மாண்டம்.
இதுவே ரொம்ப பெருசு, நம்மளால பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. விஞ்ஞானிகள் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த ஒரு பிரம்மாண்டம் தான். அதை தாண்டி அவங்களால எங்கேயுமே போய் பார்க்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ண முடியாது. ஆனா இது ரொம்ப சின்ன ஒரு பிரம்மாண்டம் தான். இந்த பிரம்மாண்டத்தை விட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. அவ்வளோ பெரிய இந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு. இது எல்லாமே ஏக்கபாத விபூதி. வெறுமனே ஏக்கபாதம் தான், ஒரு பங்கு தான். இதை விட 3 பங்கு பெருசா அது ஆன்மீக உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த அப்படிப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஆன்மீக உலகம், அதற்கு ரொம்ப ஆன்மீகமான பிரகாசமான ஒரு ஜெகஜோதியா இருக்கக்கூடிய ஒரு ஆகாயம் இருக்கு. அந்த ஆகாயத்துல ஏதோ ஒரு ஒரு மூலையில ஒரு கார்னர்ல ஒரு இருண்ட ஒரு மேகம். அந்த இருண்ட மேகத்துக்கு மகத்தத்துவம்னு பேரு. அந்த மகத்தத்துவத்துலதான் பௌதீக பிரபஞ்சத்துக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் அதுல இருக்கு. பிரதானமா சொல்லணும் அப்படின்னா 5 வகையான இந்த பௌதிக பொருட்களான பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜட வஸ்துக்கள். இத வந்து சாஸ்திரத்துல இருந்து பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களும் சரி, அதற்கப்புறம் நமக்கு வேண்டிய புலன்களும் சரி, தன்மாத்திரை இந்த புலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மாத்திரங்களும் சரி, இது எல்லாம் 11 இதா பிரதானமா நம்ம வந்து இந்த மகத்துவத்தை பார்க்கிறோம். இந்த 11 + 5 இந்த 16 இது எல்லாமே ஜட வஸ்துக்கள் தான். இதுக்கு வந்து மகத்தத்துவம்னு பேரு. இந்த மகத்தத்துவம் ஒரு ஒரு இருண்ட ஒரு நிலை. ஹரே கிருஷ்ணா. கேட்கல ஹரே கிருஷ்ணா. யா, இப்ப கேக்குதா? சாரி. எஸ் எஸ் எஸ். யா, சோ மகத்தத்துவம் அப்படின்னு ஒரு இருண்ட ஒரு இடம். அந்த இருண்ட இடம் தான் இந்த பௌதிக பிரபஞ்சம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அந்த மகத்தத்துவம்ங்கிறது ஏகபாத விபூதி. இந்த இடத்துலதான் பகவான் வந்து மகாவிஷ்ணுவா சயனம் செய்யறாருன்னு சொல்லி இருக்கு. இந்த மகாவிஷ்ணு முதல் புருஷர். 2வது புருஷர் வந்து அந்த மகாவிஷ்ணு கிட்டோடைய திருமேனிலிருந்து வரக்கூடிய பிரபஞ்சங்கள். இந்த பிரபஞ்சங்களுக்குள்ள போய் கர்ப்போதகசாய் விஷ்ணு சயனம் செய்யறார். அது 2வது விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு. இந்த உள்ளுக்குள்ள போன அந்த கர்ப்போதகசாய் விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுக்காக எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா வீட்டு இருக்கார். அது ஷீரோதகசாயி விஷ்ணு. இந்த ஷீரோதகசாயி விஷ்ணு தான் ஷீரக்கடல்னு சொல்லுவாங்க. ஷீரக்கடல் அப்படின்னா பார்க்கடல். நம்ம கேள்விப்படுவோம், பார்க்கடல்ல பகவான் சயனம் செய்யறாருன்னு சொல்றோமே, அந்த பார்க்கடல்ல சயனம் செய்யக்கூடிய அந்த விஷ்ணுக்கு பேரு ஷீர உதகசாயி விஷ்ணு. ஷீர அப்படின்னா பால், ஷீர உதகசாயினா அந்த பால் கடல்ல சயனம் செஞ்சிருக்கூடிய விஷ்ணுக்கு ஷீர உதகசாயி விஷ்ணுன்னு பேரு. அந்த விஷ்ணு மூலமா தான் நிறைய அவதாரங்கள் இந்த உலகத்துல உள்ள நுழையுது. பகவானுக்கு இந்த இந்த அத்தியாயமே பாத்தீங்கன்னா அவதாரத்தை பத்தி பேசக்கூடியதுதான். இந்த அவதாரங்கள் எல்லாமே ஆன்மீக உலகத்துல இருந்து நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை அடையறதுக்காக இந்த உலகத்துக்கு தோன்றுகிறார்கள்னு பாக்குறோம். அவதாரம்னா கீழே இறங்குதல்னு அர்த்தம். இந்த எல்லா அவதாரங்களுமே ஷீரோதகசாயி விஷ்ணு மூலமா தான் இந்த உலகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த 3வது விஷ்ணுவான ஷீரோதகசாயி விஷ்ணுவும் புருஷ அவதாரத்துக்குள்ள வர்றாரு. புருஷ அவதாரங்கள்னா இந்த 3 விஷ்ணு தான். அதற்கப்புறம் குண அவதாரங்கள்னு சொல்லியிருக்கு. அது பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. சிவ விரிஞ்சி நூத்தம் சிவா, சிவனா சிவபெருமான், விரிஞ்சி அப்படின்னா பிரம்மாவை குறிக்குது, விஷ்ணுனா விஷ்ணு. சத்துவகுணத்தை வந்து பகவான் விஷ்ணுவே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை பராமரிக்கிறார். இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக ரஜோகுணத்தை எடுத்துட்டு பிரம்மா வர்றார். இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்காக தமோ குணத்தை வந்து சிவபெருமான் எடுத்திருக்கார்.
இதெல்லாம் ஒரு வகையில பகவான்கிட்ட இருந்து அவங்க சக்தி பெற்று இதை செய்யறதுனால இது வந்து குணாவதாரங்கள்னு சொல்லி இந்த அவதாரங்களுக்கு பேரு. இது குணாவதாரங்கள். அப்புறம் லீலாவதாரங்கள். பகவான் நிறைய லீலைகள்லாம் பண்றாரு. நரசிம்மரா வர்றார், நிறைய லீலைகள் செய்யறார். இந்த மாதிரி வராக அவதாரம் எடுக்கிறார், மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார். இதெல்லாம் லீலா அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. அதற்கப்புறம் பகவான் சக்தி ஆவேச அவதாரங்கள். பகவான் சில பேருக்கு சக்தியை கொடுத்து சில காரியங்களை செய்ய வைக்கிறார். நாரத முனிக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரச்சாரம் பண்றதுக்காக அந்த சக்தி அளிக்கப்பட்டனால நாரத முனி சக்தி ஆவேச அவதாரம். அதே போல வியாசதேவர் இருக்கார். வியாசதேவர் வந்து அவர் ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாக்கு எந்த சக்தி அளிக்கப்படுது அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து அளிக்கப்படுது. அதனால அவரும் ஒரு சக்தி ஆவேச அவதாரம். ருத்து அவதாரம். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வந்து சக்தி அளிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சுட்டு போவாங்க. புத்தருக்கு முதற்கொண்டு சக்தி ஆவேச அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் சக்தி ஆவேச அவதாரம். அப்புறம் மன்வந்தர அவதாரம்னு சொல்லி இருக்கு. பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட அவதாரமா ஒவ்வொரு மனு காலத்திலயும் வர்றாராம். மன்வந்தரா அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் இருக்காங்க. அப்படின்னா ஏறக்குறைய 1000 சத்துர்யுகத்துக்கு 14 மனுக்கள் அப்படின்னா ஒவ்வொரு மனுவும் 14 நீங்க வந்து 1014 வகுத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 71 சத்துர்யுகம் வந்து ஒரு மனுவுடைய ஆட்சி காலம். ஒரு மனுவுடைய ஆட்சி காலம் கூட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 70 இல்ல 71 தடவை நீங்க வந்து 43 லட்சத்தை நீங்க வந்து பெருக்குனீங்க அப்படின்னா இத்தனை காலம் வந்து ஒரு மனு வாழ்ற. இந்த ஒவ்வொரு மனு காலத்திலயும் பகவான் வந்து ஒரு மன்வந்தர் அவதாரம் எடுக்கிறார். இது வந்து மன்வந்தர் அவதாரம்னு பேரு. அதுக்கப்புறம் யுகாவதாரம்னு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் பகவான் அவதாரம் எடுக்கிறார். இப்ப நமக்கு வந்து சத்திய திரேத துவாபர கலின்னு சொல்லி இருக்கு. சத்தியுகத்துல பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறார், ஹம்ச அவதாரம். திரேதா யுகத்திலையும் அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறார்னு சொல்லி பாக்குறோம், யஞ அவதாரம். துவாபர யுகத்திலையும் பகவான் அவதாரம் எடுக்கிறார், நம்ம வந்து கிருஷ்ண அவதாரம் பாக்குறோம். கலியுகத்துடைய அவதாரம் சன்ன அவதாரம், மறைந்த அவதாரம் சைத்தன்ய மகாபிரபுன்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் யுக அவதாரம் எடுக்கிறார். பிரம்மாவோட ஒரு நாள்ல 1000 சத்துரியங்கள் வந்துருச்சு அப்படின்னா 1000 × 4 நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள்ல மட்டுமே ஏறக்குறைய 4000 யுக அவதாரங்களே இருக்கு. இது யுக அவதாரங்கள் மட்டுமே. அது போக 14 மன்வந்தர் அவதாரங்கள் இருக்கு. பகவான் ஒவ்வொரு யுகத்துல யுக அவதாரங்களை தாண்டி அந்தந்த காலத்துல லீலா அவதாரமும் அவர் செய்யறார். இதெல்லாம் நம்ம கணக்குல பாக்கணும் அப்படின்னா பகவானுடைய அவதாரங்கள் வந்து எண்ணிலடங்காத அவதாரங்களா இருக்கு. நம்ம வந்து 28வது நம்ம ஸ்லோகத்தை பாக்குறோம். நீங்க 27வது ஸ்லோகத்தை எடுத்தீங்க அப்படின்னா 27வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? ரிஷியோ மனவோ தேவ மனுபுத்ரா மகோஜசா கலா சர்வே ஹரேரேவ சுப்ரஜாபதியா ஸ்மிருதா. பகவானுடைய அவதாரங்கள்ல ரிஷிகள், மனுக்கள், தேவர்கள், மனுக்களுடைய வம்சங்கள் இவங்க எல்லாருமே பகவான் இருந்து வரக்கூடிய ஒரு அவதாரங்கள் அப்படின்னும் இல்ல அம்சங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பிரஜாபதிகளும் இதில் உள்ளடங்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இப்ப 26வது ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவதாரஹி அசங்கேயா ஹரே சத்வநிதேர்ஜாக யதா விதாசின குல்யா சரசாசியு சகஸ்ரஷக. எப்படி இந்த நீங்க வந்து ஒரு நதி பாத்தீங்க அப்படின்னா நதிக்கு இந்த ஒரு ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் இருக்கும், ரொம்ப சின்ன ஒரு ஆரம்பமா இருக்கும். நீங்க கங்கோத்ரி யமுனோத்ரின்னு சொல்லுவாங்க. நான் கங்கோத்ரியோடைய ஆரம்பத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், யமுனோத்ரி ஆரம்பத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க காவேரி இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்துக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 ஓட்டையில இருந்து ஏதோ தண்ணி வருது, இதுதான் ஆரம்பம்னு சொல்லுவாங்க. ஆனா போக 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 நம்ம வந்து அது கங்கையா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், அது நல்ல பெருசா இருந்த பாக்குறோம். அதே போல நமக்கே தெரியும் ஒரு நதி அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ், ரிவலெட்ஸ் நிறைய அது வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. எங்கெங்கயோ உள்ள தண்ணிகள்லாம் ஒரு ஓடையா போய் அப்புறம் ஃபைனலி நதியில கிடைக்கிறது பாக்குறோம். நமக்கு தெரியும் நதி வந்து கடைசியில கடல்ல போய் கிடக்குது அப்படின்னு. ஆனா எவ்வளோ ஓடைகள்ல அதுல உள்ள தண்ணி எல்லாம் போய் நதியில கலக்குறதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம்.
இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து 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 நதியில போய் விழுந்து விழுந்து அப்புறம் நதி பெருசாரு நம்ம பாக்குறோம். எப்படி இந்த இடத்துல குறிப்பா ஒரு வார்த்தை குல்யாகான்னு இருக்கு. குல்யாகானா ரிவுலெட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஓடை போல. நிறைய ஓடைகள்லாம் சேர்ந்து 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 போய் அந்த நதியில விழுந்துட்டே இருக்கு. அது யாரும் எண்ணவே முடியாது. ஏன்னா நதியே பல 1000 கிலோமீட்டருக்கு பெருசா இருக்கும். எங்கெங்கயோ இருந்துலாம் சின்ன சின்னதா வந்து நதியில போய் விழுந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பெரிய நதியை நம்ம பார்க்கிறோம். அதே போல பகவானோட அவதாரங்கள் நம்ம எண்ணவே முடியாதாம். அந்த அளவுக்கு அவதாரங்கள் இருக்கு. எப்படி நதியிலிருந்து வரக்கூடிய அலைகளை எண்ண முடியாதோ, ஒரு கடலோட அலைகளை எண்ண முடியாதோ, அதே போல பகவானுடைய அவதாரங்களையும் நம்ம எண்ணவே முடியாது. சோ அந்த அவதாரங்கள்லாம் என்னென்ன வகையில இருக்காங்க, அந்த வகை 6 முக்கியமான வகைகள். அந்தந்த அவதாரங்கள் எது எதுக்குள்ள வராங்கிற ஒரு விளக்கமும் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அத்தியாயத்தோட பொன்னுரையில நிறைய கொடுத்திருக்கார். குறிப்பா இந்த அத்தியாயம் முழுக்க 22 அவதாரங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிரதானமான தசாவதாரங்கள், அதையும் தாண்டி ஒரு 22 நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அவதாரங்கள் பார்க்க சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த காலத்துல பகவான் என்னென்ன அவதாரம் எடுக்கிறார், எதற்காக எடுக்கிறார். ஏன்னா அவதாரங்கள் அப்படின்னா அது சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். யார் யாரையும் நம்ம அவதாரம்னு சொல்ல முடியாது. சாஸ்திரத்துல இருந்து பிரமாணம் வைத்து நம்ம அவதாரம்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம சைத்தன்ய மகாபிரபு அவதாரம்னு சொல்றோம் அப்படின்னா அப்போ சாஸ்திரத்துல அதுக்கு பிரமாணம் இருக்கணும். இப்போ கிருஷ்ணர் அவதாரம்னு சொல்றோம் அப்படின்னா அது சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கணும். ராம அந்த அவதாரம் அப்படின்னா அதுக்கும் பிரமாணம் இருக்கணும். வெறுமனே அவங்களுடைய பேரு ஓகே ராமாங்கிற பேரு சாஸ்திரத்துல இருக்கு, அவர் அவதாரம் அப்படின்னு மட்டும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அவர் எதுக்காக தோன்றியிருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். ராமா எதுக்காக தோன்றுகிறார், கிருஷ்ணர் எதுக்காக தோன்றுகிறார், வராகர் எதுக்காக தோன்றுகிறார், அவர் தோன்றினப்போ என்ன செயலை செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் சாஸ்திரத்தை நம்ம எடுக்கணும். இவ்வளோ விஷயங்களும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆளை நம்ம அவதாரம்னே முடிவு பண்ண முடியும். இந்த காலத்துல ஒரு ஆள் அவதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் அவதாரங்க, இவர் கிருஷ்ண அவதாரம் அப்படின்லாம் நான் யாரையோ சொல்லி, இவர் விஷ்ணுடைய அவதாரம். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் கிருஷ்ண அவதாரம், விஷ்ணு அவதாரம்னு நிறைய பேர் சொல்றது கிடையாது. ஆனா ஒரு அவதாரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா சிவனுடைய அவதாரம்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அட்லீஸ்ட் சிவபெருமான்லாம் அவதாரம் எடுக்கிறது நம்ம பாக்குறதே கிடையாது. சாஸ்திரத்துல எங்க சிவன் அவதாரம் எடுக்கிறாருலாம் வருது? சிவபெருமான் எப்பவுமே சிவனா தான் இருக்கார். விஷ்ணு தான் அவதாரம் எடுக்கிறாங்கிறத பாக்குறோம். தசவதாரம்னாலே நம்ம விஷ்ணு தானே சொல்லுவோம். அவதாரம்னாலே அது விஷ்ணு தான் குறிக்குது. சிவபெருமான் சிவாவதாரம்னு சொல்லி நம்ம எங்கேயுமே பாக்குறது கிடையாது. எந்த இடத்துல சிவபெருமான் அவருடைய உடல்ல அவர் என்ன மாதிரியான ஒரு அம்சங்கள் வைத்திருக்காரோ இதெல்லாம் விட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துல வேற ஒரு இதை எடுத்து வேற ஒரு நிறைய லீலைகள்லாம் செஞ்சார். அவர் சிவனா இருந்தப்போ என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாமே இருக்கு. சிவபெருமானா இருந்தப்போ அவர் என்னென்ன செய்யறார், அவர் எப்படி ராவணனுக்கு அவருடைய பாதுகாப்பு கொடுக்கிறார், எப்படி பானாசுரனுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். எப்படி பிரச்சேத்திரர்களுக்கு உபதேசம் பண்ணார்னு சொல்லி பாக்குறோம். நீங்க பாகவதம் முழுக்க பல இடத்துல சிவபெருமான் தோன்றுகிறது நம்ம பாக்குறோம். நரசிம்ம அவதார் தோன்றும் போதும் பகவான் வர்றாரு அப்படின்னு சொல்லியும் நம்ம பாக்குறோம். சிவபெருமான் வர்றாருன்னு சொல்லி பாக்குறோம். கிருஷ்ணரா அவதாரம் எடுத்தப்போ கூட கிருஷ்ணரையும் எதிர்த்து சிவபெருமான் சண்டை போடுற மாதிரியான விஷயங்களும் நம்ம பாகவதத்துல நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் எல்லா யுகத்திலயுமே சிவபெருமான் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா எல்லா நேரத்திலயும் அவர் ஒரே பர்சனாலிட்டியா தான் இருக்கார். அவர் உடம்புல அந்த சாம்பலை பூசி இருக்காருன்னு வருது. அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இந்த பாம்பால ஆபரணங்களா இருக்குன்னு தான் வருது. அவர் தலையில வேணா அந்த பிறை நிலா இருக்குங்கிறது வருது. அந்த வர்ணனை வேணா இருக்கு. இல்ல அவர் சுடுகாட்டுல மயானத்துல இருக்கார், அவரை சுத்தி இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரியான ஹாப்குளோபின்ஸ் சாஸ்திரத்துல பூத்த பிதாக்கள்னு சொல்லுவாங்களே, அந்த பூத்தங்கள் பிசாசுகள் இதுதான் அவருடைய சகாக்களா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. குஹியக்கர்கள்னா நீங்க பாகவதம் படிக்கும் போது குஹியக்கர்கள்லாம் இவங்க எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களா இருப்பாங்க. இவங்கதான் அவங்க கூட எப்பவுமே இருக்காங்கன்னு சொல்லி வருது. எப்போ சிவபெருமானோட வர்ணனை வந்தாலுமே சரி இதே போலதான் வர்ணனை இருக்கும்.
ஆனா நீங்க விஷ்ணுவோட அவதாரம் அப்படி கிடையாது. அவர் ராமரா வந்தப்போ அவர் எந்த திருமேனியில இருக்கார்? ராமரா வந்தப்போ அவரோட அம்மா பேர் என்ன? அவருடைய அப்பா பேர் என்ன? அவரோட மனைவி பேர் என்ன? என்ன லீலை செஞ்சார்? அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்க. இப்ப சிவபெருமான்னா எப்பவுமே பார்வதி தான் மனைவி. எப்பவுமே கார்த்திகேயன் இல்ல இல்ல முருகர்ன்னு சொல்லலாம். கார்த்திகேயரோ இல்ல கணேசர் இவங்க தான் குழந்தைங்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுத்தி இது வேணா கதைகளா புராணங்கள்ல பார்க்கலாமே தவிர, ராமரா வந்தப்போ பகவானுக்கு 3 தம்பிகள் இருந்தாங்க. பரத, லக்ஷ்மணன், சத்ருகன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லக்ஷ்மி தேவி சீதையா வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சீதையா வந்தப்போ சீதையை ராவணன் கடத்திட்டு போனா அப்புறம் என்னென்ன லீலைகள்லாம் செஞ்சார்? எப்படி பகவானுக்கு வானரர்கள் அவருடைய சகாக்களா இருந்தாங்க. வானரர்களோட தானே பகவான் அப்படியே அங்கங்க சுத்தி கடைசி போர்லாம் புரிந்தார் நம்ம பார்க்கிறோம். வானரங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு சகாக்களா ராமாவுக்கு தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வானரங்கள் தானே தொண்டர்களா ராமாயணத்துல நம்ம பார்க்கிறோம் பிரதானமா. ஆனா அதே இது கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ணருக்கு தொண்டர்களா கோபியர்களை நம்ம பார்க்கிறோம், கோப்பர்களா பார்க்கிறோம், மாடு மேய்க்கிறவரா பார்க்கிறோம். ராமாயணங்கிறது கம்ப்ளீட்டா அவர் ஒரு ராஜா மாதிரி இருக்கு. கிருஷ்ணா அவதாரத்துல கிருஷ்ணர் மாடு மேய்க்கிறவரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நண்பர்களோட எல்லாம் கூப்பிட்டு மாடு மேய்த்திட்டு இருக்காருன்னு பார்க்கிறோம். அவர் கோபியோட நிறைய ராச நடனம் செய்யறாருன்னு பார்க்கிறோம். அப்புறம் ராஜாவா ஆறாருன்னு பார்க்கிறோம். நிறைய அசுரர்களை கொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ருக்மிணியை கல்யாணம் பண்றாருன்னு பார்க்கிறோம். 16,108 மனைவிகள்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் தனியா இருக்கு. அதே விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது ரொம்பயும் பெரிய ஒரு கோரமான, நமக்கு பார்க்கிறது கோரமா இருக்கு. ஆனா அது அழகான ஒரு ரூபம், நரசிம்ம ரூபம் அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம அத்தியாயத்துல வாசித்தோமே, நரசிம்மரா வரும்போது அவர் அற்புதமான சக்திகளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு. எந்த அளவு கோபத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பக்தர்களை யாராவது தொட்டுட்டாங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது அப்படிங்கறத நம்ம நரசிம்ம அவதாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூபமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். வராகரா வர்றார், மத்ஸ்யவா வர்றார். இந்த மாதிரி பகவான் ஒவ்வொரு காலத்திலையும் சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். சைத்தன்ய மகாபிரபு காலத்துல கலியுகத்துல பகவான் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது யஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசஹா கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஷ்ட பார்ஷதம். ராமாவா இருந்தப்போ அவருடைய சகாக்கள் வேற மாதிரி இருந்தாங்க. கிருஷ்ணரா இருந்தப்போ அவருடைய தொண்டர்கள்லாம் வேற மாதிரி இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுவா வந்தப்போ அவரோட தொண்டர்கள்லாம் சன்னியாசிகளா இருக்காங்க. பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் இதுதானே சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல கதாதர் பண்டிட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீவாஸ் தாக்கூர், சிவானந்த் சேனா, அப்கோர்ஸ் நிறைய கிரகஸ்தர்களும் இருக்காங்க. பட் இந்த இடத்துல அவருடைய தொண்டர்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ பகவான் விஷ்ணு அவதாரம் எடுக்கும் போது எல்லாம் வேற வேற இருக்கு. ஆனா நீங்க எந்த இடத்துலயும் சிவன் சொல்லும் போது ஒரே மாதிரியான லட்சணம் தான். விஷ்ணு தான் பல அவதாரங்கள்ல பல லட்சணங்கள் எடுக்கிறாருங்கிறத பாக்குறோம். அவதாரம்னாலே அது விஷ்ணுக்கு தான். நம்ம எங்கேயுமே அக்னி தேவர் அவதாரம் எடுத்தாருன்னு பாக்குறது இல்ல, இந்திரன் அவதாரம் எடுத்தான்னு பாக்குறது இல்ல, பிரம்மாவும் அவதாரம் எடுக்கிறார் நம்ம பாக்குறதே இல்லையே. பிரம்மா எங்க அவதாரம் எடுக்கிறார்? அவர் எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கார். சிவபெருமானும் ஒரே மாதிரிதான் இருக்கார். விஷ்ணு மட்டும்தான் அவதாரம் எடுக்கிறார். அப்படின்னா விஷ்ணு மட்டும்தான் மேல இருந்து கீழே இறங்கி வர்றாருன்னு அர்த்தம். அவர் தான் கீழே இறங்கி ரட்சணம் பண்றதுக்காக வர்றார். என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுக்கிறாருங்கிற ஒரு லிஸ்ட் நமக்கு பாகதம் கொடுத்துருச்சு. அதனால யாராவது அவதாரம்னு சொல்லும் போது பிரமாணத்தை கேட்கணும். சும்மா ஒரு அவதாரங்க என்னுடைய இவங்கெல்லாம் தொண்டர்களா இருக்காங்க, தொண்டர்கள் சொல்றாங்கன்னா அவர் அவதாரம் ஏத்துக்கிட முடியாது. சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கணும். சாஸ்திரத்தை வைத்துதான் நம்ம யார் அவதாரம் யார் அவதாரம் இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். எஸ் சாஸ்திர வித்தி முத்சுஜ வர்த்ததே காம கரகன்னு சொல்லி நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றதையும் பாக்குறோம். சாஸ்திரம் முடிவு பண்ணும் எது சரி எது தப்பு. இவர் அவதாரமா இவர் அவதாரம் இல்லையா, இவர் செய்யற செயல் சாஸ்திரம் சொல்லியிருக்கா இல்ல இவரா செய்யறாரா, இந்த நோக்கம் வேதத்தோட நோக்கம் தானா இல்ல இவரோட கற்பனையான நோக்கமா அப்படின்னு சாஸ்திரத்தை வச்சு நம்ம சொல்லணும். சோ அதனாலதான் இந்த ஒரு அத்தியாயம் முழுக்க நமக்கு சுத்த கோஸ்வாமி இவங்க அவதாரம் இவங்க இதை செஞ்சாங்க, இவங்க இந்த காலத்துல தோன்றுனாங்க, இதுதான் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கலியுகத்துல பகவான் கல்கி அவதாரம் எடுப்பாருன்னு சொல்லி இருக்கு.
கல்கி அவதாரம் கலியுகத்தோட கடைசியில தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம் 4,32,000 வருஷம். இப்பதான் 5,000 வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 4,27,000 வருஷம் அந்த டைம்ல தான் கலி யுகத்துல பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார். ஆனா இப்போ கல்கி அவதாரங்கிற பேர்ல சில பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ அது வந்து போலியான அவதாரங்கள்னு தெரிஞ்சுக்கணும். போலியான அவதாரம்னா அவங்க அவதாரமே கிடையாது, அவங்க போலி. இந்த மாதிரி ஒரு குருனா யாரு, ஒரு பக்தர்னா யாரு, ஒரு அவதாரம்னா யாரு, பகவான்னா யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லட்சணத்தை வைத்துதான் தெரிஞ்சு கொள்ளணுமே தவிர நம்ம கற்பனையில யாரோ சொன்னாங்கன்னு கேட்ட முடியாது. அதனாலதான் எல்லா இதுக்கும் சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். சாஸ்திரத்துல இல்லாதுன்னு எதுவுமே இல்லை. நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எஸ்பெஷலி சனாதன தர்மத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு பாகவதமே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் பாகவத்துல இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னா போலியான அவதாரங்கள் நம்ம ஏமாற மாட்டோம். யாரு சரியான அவதாரமோ அவங்களதான் நம்ம வழிபாடு செய்வோம். போலியான அவதாரங்களை நம்ம வந்து கைவிடணும். இப்போ இந்த குறிப்பா ஒரு ஸ்லோகம் எதேச்சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இது ஏன் நான் வந்து இந்த ஸ்லோகத்தை நான் முக்கியமான ஸ்லோகம்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் எப்படி கிருஷ்ணர் தான் எல்லா இதுக்குமே முழுமையான காரணமா இருக்கார். பூரண புருஷோத்தம பகவான் இவர். இந்திராரி வியாக்குலம் லோகம் ரிடயந்தி யுகே யுகே. இந்த எல்லா அவதாரங்களுமே சுரக்காரிய சிகிச்சையா எல்லாருமே ஒரு வகையில தேவர்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வர்றாங்க. இப்போ நரசிம்மர் வர்றார், கண்டிப்பா பிரகலாதனுக்காக தான் வர்றார், அதுல இருந்து தவறு கிடையாது. ஆனா இந்த ஹிரண்யகசிபு வந்து தேவர்களுக்கு துன்பம் கொடுக்குறான், அதை நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக பகவான் நரசிம்மர் தோன்றார். இப்போ வாமனர் அவதாரம் எடுக்கிறார், கண்டிப்பா அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக பயனா பிறக்கிறார். அது சரிதான். ஆனாலும் வலி சக்கரவர்த்தியில இருந்து ஒரு 3 அடி நிலத்தை கேட்டு இந்திரனுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்தார் அப்படின்னு பாக்குறோம். அதே போல பகவான் வராக அவதாரம் எடுக்கிறார். வராக அவதாரத்துல பூமி வந்து இந்த புளூட்டோனிக் ரீஜியன், அது ஏதோ ரொம்ப ஒரு தூசி படிந்த ஒரு இடத்துக்கு வந்து அது வந்து போயிடுச்சு. அது வந்து அசுரர்கள்லாம் பூமியை வந்து அப்படி உள்ள வச்சுட்டாங்க. இந்த இடத்துல இருந்து பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை வந்து மீட்டு எடுக்கிறாருன்னு சொல்லி வருது. ஏன்னா பூமி வந்து இப்படி மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சுன்னா யஞ்ஞம் செய்ய முடியாது. யஞ்ஞம் செஞ்சாதானே தேவர்களுக்கு வேண்டிய பாகம் கிடைக்கும். தேவர்களுக்கு பாகம் கிடைக்கலையே, யஞ்ஞம் செஞ்சா யஞ்ஞத்தோட பாகத்தை அவங்களுக்கு போய் கொடுக்கணுமே. பூமியில யாருமே யஞ்ஞம் செய்யல அப்படின்னா அப்ப தேவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. தேவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா அவங்க எப்படி நமக்கு வேண்டியதை கொடுப்பாங்க? நமக்கு வேண்டிய யஞ்ஞத்தை செஞ்சு யஞ்ஞம் மூலமா யஞ்ஞ பாகம் தேவர்களுக்கு போகும்போது மட்டும்தான் தேவர்கள் திருப்தியாய் நமக்கு வேண்டியதை கொடுப்பாங்க. இப்போ பூமியே இல்ல, யஞ்ஞமும் செய்ய முடியலங்கிற பட்சத்துல தேவர்கள் அப்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்கள அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து காப்பாத்துறதுக்காக பகவான் வராகாவது எடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போலதான் மத்ஸ்ய அவதாரம். இந்த பார்க்கடலை கடைய வேண்டியிருக்கு. பார்க்கடலை கடைய வேண்டிங்கிறப்போ அதற்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டெடியான ஒரு பேஸ், கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும். அவங்க எப்படியோ பகவான் வந்து மந்தர மலையை எடுத்துட்டு வந்துட்டார். இந்த மந்தர மலையை வந்து எடுத்துட்டு வந்தாச்சு, கடல்ல போட்டாச்சு. இப்ப கடல்ல கடைய வேண்டி இருக்கு. கடல்ல போட்டா அந்த மலை வாட்டுல அப்படியே கைன்னு உள்ள மூழ்கிட்டு இருக்கு. அப்போ மலையை நல்ல ஸ்டெடியா நிப்பாட்டணுமே. இப்போ பகவான் கூர்ம அவதாரம் எடுக்கிறார். அந்த கூர்மாவா இருந்து அவருடைய முதுகுல இந்த மந்தரமலை இருக்கு. அந்த மந்தரமலை வந்து இவருடைய முதுகு மேல இருக்க, ஒரு சைடு இருந்து அசுரர்கள் கடைய, இன்னொரு சைடு தேவர்கள் கடைய, அவருடைய முதுகுல இருந்து இந்த மலை வந்து ஒரு சொரிஞ்சி விடுற மாதிரியா இருக்கான். அதனால அந்த சுகத்தை வந்து கூர்மா வந்து அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி இருக்கு. நமக்கு வந்து ஒரு மலை எவ்வளவு பெருசா இருக்கும், மலையை நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம மலையை வந்து ஒரு மத்த வச்சுட்டு கடையிறது போல மேரு மலைய மந்தர மலையை வந்து ஒரு மத்தா பயன்படுத்தி பகவானோட திருமேனியில வச்சு அதை கடைஞ்சனால அவருக்கு வந்து அது நல்ல ஒரு ஒரு நமக்கு அரிப்பு வந்தா நமக்கு வந்து யாராவது சொரிஞ்சு விட்டா சுகமா இருக்கும் இல்லையா, அது போல பகவானுக்கு ரொம்ப சுகத்தை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி இருக்கு. கூர்ம அவதாரம் எதுக்குன்னா, அப்போ இந்த மந்தர மலையை வைத்து கடையும் போது தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்.
இப்போ ஒரு வகையில எல்லா அவதாரமும் பார்த்தா தேவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் பகவான் தோண்டிட்டே இருக்கார். கிருஷ்ண அவதாரமும் அப்படிதானே. தேவர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி பூமியில பாரம் அதிகமாயிடுச்சு. அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. எப்படியாவது இந்த பாரத்தை குறைங்கன்னு சொல்லி பூமி தேவியும் பிரம்மாவும் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து முறையிட்டக்கு அப்புறம் தானே கிருஷ்ணர் தோன்றுகிறார். ராமரும் அப்படிதான். சிக்கீர் சிக்கீர் சிகிர்ஷையா அப்படின்னா ஒரு இந்த அவர்களுக்காக ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு காரியம் செய்யறதுக்காக வர்றார். சுரக்காரிய சிகிச்சையா, சுரர்களுக்கு சுரா அப்படின்னா தேவர்கள். இந்த சுரக்காரிய சிகிச்சையா தேவர்களுடைய காரியத்துக்காக வருகிறார்னு சொல்லி வருது. இந்திராரி வியாக்குலம் லோகம். இந்திரா ஆரினா இந்திரனுடைய அரினா எதிரிகள்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல அரிங்கிற வார்த்தை ஹரி கிடையாது, இது அரி. அரிந்தமான்னு சொல்லுவாங்க. எதிரிகளை அர்ஜுனனுக்கு ஒரு பேரு அரிந்தமா அப்படின்னு. அதாவது எதிரிகளை வந்து தகுடுபடியா நொறுக்குகிறவன் அர்த்தம். அப்போ இந்திரா அரி அப்படின்னா இந்திரனுடைய எதிரின்னு அர்த்தம். இந்திரனுடைய எதிரிகளை பகவான் வந்து துவம்சம் பண்றதுக்காக, இல்ல இந்திரனுடைய எதிரிகள் எப்பெல்லாம் அவருக்கு தொந்தரவு பண்றாங்களோ அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பகவான் அவதாரம் செய்கிறார்னு சொல்லி வருது. குறிப்பா பகவான் வந்து பக்தர்களுக்காக வர்றார். தேவர்களும் ஒரு வகையில பக்தர்கள் தானே. இப்போ அப்படி பக்தர்களுக்காக தேவர்களுக்காக பகவான் வருகிறார். நிறைய அவதாரங்கள் இருக்கிறார். இத்தனை அவதாரம் இருந்தா கூட எதேச்சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். நிறைய அவதாரங்கள் இருக்கு. எல்லா அவதாரம் விஷ்ணு அவதாரம் தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க யார கும்பிட்டாலும் சரி, நீங்க நரசிம்மரை கும்பிட்டாலும் சரி, ராமரை கும்பிட்டாலும் சரி, கிருஷ்ணரை கும்பிட்டாலும் சரி, வராகரை கும்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க கூர்மா கும்பிட்டாலும் சரி, பரசுராமரை கும்பிட்டாலும் சரி, எல்லாருமே பகவானுடைய அவதாரங்கள் தான். இவங்களை நீங்க கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார பந்தத்திலிருந்து தப்பிச்சு பகவானுடைய வாசஸ்தலமான வைகுண்ட லோகத்துக்கு போவீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது எல்லாம் நடந்துடும். அதனால இந்த எல்லாருமே நம்ம தாராளமா அங்கீகரிக்கப்பட்ட அவதாரம் வந்து வழிபாடு செய்யலாம், வழிபாடு செய்யணும். அதுதான் உண்மையும் கூட. இப்படி இந்த அவதாரங்கள் இருந்தா கூட கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கிருஷ்ணரை கும்பிடுறதுனால நமக்கு இந்த ஒரு ஸ்லோகம் நல்ல ஒரு பிரமாணம் அப்படின்னு கிடையாது. நமக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், நம்மலாம் ஹரே கிருஷ்ணர் சொல்றோம், அதனால நமக்கு ஏத்த ஒரு ஸ்லோகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் ஸ்வயம் பகவானை இருக்கிறனால நம்ம வந்து கிருஷ்ணரை கும்பிடுறோம். நமக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னாலும் நமக்கு இப்படி சொல்றோங்கிறது கிடையாது. சில பேருக்கு ராமாவை பிடிக்கும், அதனால அவங்க ராமாவை அப்படி சொல்றாங்கன்னு கிடையாது. ராமாவும் இருக்கார், நரசிம்மரும் இருக்கார், நாராயணரும் இருக்கார். எல்லாருமே பரம்பொருள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் பாகவதம் சொல்லுது, அதனால நம்ம கிருஷ்ணரை கும்பிடுறோம். நம்ம வந்து ராமரை கும்பிட நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனால நம்முடைய மகா மந்திரத்துல ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இருக்கே. நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணநாமம் சொல்றோமோ அந்த அளவுக்கு ராமநாமம் நம்ம சொல்லத்தான் செய்யறோம். நமக்கு ராமா கிருஷ்ணா வேறுபாடு கிடையாது. ராமாவையும் சொல்றோம், கிருஷ்ணரையும் சொல்லத்தான் செய்யறோம். பட் இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணர் மேல ஒரு விருப்பம் ஜாஸ்தி. நமக்கு கிருஷ்ணர் மேல விருப்பம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து கிருஷ்ணோட லீலைகள் ஒரு காரணமா இருக்கலாம். பட் கிருஷ்ணரை நம்ம பரமபுருஷ பகவான் நம்ம சொல்றோம்னா நமக்கு கிருஷ்ணரை பிடிச்சனால கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் சொல்லல. கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான இருக்கிறனால நம்ம கிருஷ்ணரை ஸ்வயம் பகவான் சொல்றோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. எதேச்சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு. எல்லா அம்சமும் எல்லா விரிவாக்கங்களா இருக்கட்டும், இல்ல விரிவாக்கங்கள்ல இருந்து வரக்கூடிய விரிவாக்கமா இருக்கட்டும், இந்த எல்லா புருஷர்களும் அவதாரங்களும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரக்கூடிய அம்சங்களே, இல்ல கிருஷ்ணருடைய அம்சங்கள்ல இருந்து வரக்கூடிய அம்சங்கள். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா இதுக்குமே காரணம் கிருஷ்ணர் தான். எல்லா யுக அவதாரமா இருக்கட்டும், லீல அவதாரமா இருக்கட்டும், புருஷ அவதாரமா இருக்கட்டும், மன்வந்தர் அவதாரமா இருக்கட்டும், இல்ல அது குண அவதாரமா இருக்கட்டும், எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் பகவான் கிருஷ்ணர். அதை நம்ம தெரிந்துக்கணும். அது பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல நம்ம பாக்குறோம். இந்த அத்தியாயத்துல நிறைய தகவல்கள் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு அத்தியாயம் பார்க்க போறோம்.
அதனால நான் இந்த ஒரு அத்தியாயம் பேசுறேன் அப்படின்னா அந்த டைம் அட்லீஸ்ட் பக்தர்கள் அந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் இப்போ ஃபாஸ்டா போறோம். ஆனாலும் பக்தர்களும் நம்ம 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க ஒரு அத்தியாயம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க அத்தியாயத்த முடிச்சிடலாம். நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க படிச்சிருக்கக்கூடியது 3வது காண்டம், 4வது காண்டமா இருந்தா நீங்க அத படிக்கலாம். பட் கிராஜுவலா எல்லாரும் வர்றீங்க அப்படின்னா, நம்ம முன்னெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்குறோம். நம்ம அந்தந்த அத்தியாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கவங்க அந்த அத்தியாயத்த அட்லீஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நமக்கு ரொம்ப கேட்கறதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப இதா இருக்கும். விளக்கங்கள் எதா வேணாலும் நம்ம வந்து இதுல நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் இந்த பாகவதம் படிக்கிறத முக்கியமான ஒரு இதா வச்சுக்கோங்க. நித்தியம் பாகவத சேவை நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கமா இருக்கணும். நமக்கு வந்து 1 மணி நேரம் தான் பாகவதத்துக்கு சேவை பண்றதுன்னுலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து 24 மணி நேரம் நம்ம வந்து பாகவதம் படிக்கணும், கேட்கணும். ஒண்ணு நம்ம வந்து 2 மணி நேரம் தான் படிக்கிறோம் அப்படின்னா, மிச்ச நேரம் பாகவதத்த பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாரியான சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம்னு சொல்லியிருக்கணும். நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. பேசுறதுக்கு நெறைய இருக்கு. பாகவதம் முழுக்க நெறைய இருக்கு. இந்த 22 அவதாரங்கள் இருக்கே, இந்த இவ்ளோ விஷயங்கள் நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். அதனால தயவு செஞ்சு பாகவதம் படிங்க. பாகவதத்தையே பேசுங்க நீங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, விருப்பம் இல்லாதவங்களுக்கு, நமக்கு நன்றியா இருக்கிறவங்களுக்கு, நன்றி கெட்டவங்களுக்கு, நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு, கெட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த உயர்ந்த விஷயமான இந்த பாகவதத்த நம்ம போய் சேர்ப்போம். நம்மளும் இத படிச்சு பயன்பெறுவோம். கிருஷ்ணனுடைய அருள நம்ம வந்து இந்த பாகவதம் மூலமா நம்ம பூர்ணமா பெற முடியும். தயவு செஞ்சு இந்த மனித பிறவியுடைய நோக்கம், பகவான் விஷ்ணுடைய ஸ்மரணத்துக்காக தான் இவ்ளோ விஷயங்கள் நமக்கு வந்து சுத்த கோஸ்வாமி வேதவியாசர் குடுத்திருக்காரு. மனித வாழ்க்கையோட குறிக்கோள் அந்தே நாராயண ஸ்மிருதி. இறுதியில் நமக்கு நாராயணன் நம்முடைய ஸ்மரணத்துக்கு வரணும். நாராயண ஸ்மரணத்துக்கு வரணும்னா அவரோட லீலைகள்லாம் தெரிஞ்சுக்கணுமே. அவர் எதுக்கு எதுக்காக வர்றார்? என்னென்ன அவதாரங்கள் செய்றார்? இந்த அவதாரங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மரணத் தருவாயில நமக்கு வந்து அவங்க தானே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு அவதாரம், இல்ல நமக்கு பிரதானமா கிருஷ்ண அவதாரமே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துரும். அதனால இந்த விஷயங்கள நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம். அப்பதான் நமக்கு அந்தே நாராயண ஸ்மிருதி கிடைக்கும். தயவு செஞ்சு பக்தர்கள்லாம் தீவிரமா இந்த கிருஷ்ணனோட ஸ்மரணத்துல இருக்கணும் அப்படின்னா, பகவானுடைய எல்லா அவதாரங்கள்லாம் அடங்கிய இந்த பாகவதத்த தொடர்ந்து படிங்க. பகவானுடைய திருநாமத்த சொல்லுங்க. அது மூலமா நம்ம பக்குவத்த அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இதோட நான் வகுப்ப முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா பக்தர்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. हरे कृष्णा. ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, அந்த Madhuri. பறவை பத்தி சொல்லியிருக்காங்க. சாதக பறவை பத்தி குறிப்பிட்டாங்க பிரபு. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்ன சாதக பறவை? பறவை. சாதக பறவை. சாதக பறவை அது நம்மளோட கனகதார ஸ்லோகத்துல கூட சாதக பறவை குஞ்சு போல அப்படின்னு சொல்றாங்க. சாதக பறவை பத்தி அது என்ன சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா. ஹம்ச பறவை எனக்கு தெரியும். சாத பறவைன்னு சொல்றீங்களா இல்ல சாதாரண பறவைன்னு சொல்றீங்களா நீங்க? சாதக பறவை. சாதக பறவை. எந்த அது எந்த ஸ்லோகம் இது? நீங்க சொல்றது எந்த ஸ்லோகத்துல வருது? கனகதார ஸ்தோத்திரத்துல அது வருது பிரபு. சாதக பறவை குஞ்சு போல அப்படிங்கிறது வர்ணிக்கிறார். நம்ம காஞ்சியில வந்து அவர் பாடும்போது அது சொல்றாரு. அதாவது சாதக பறவை பத்தி அது என்ன, அது இது இதோட தொடர்பு வருது போது அதனோட தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கு தான் கேட்கிறேன். ஹரே நீங்க கிருஷ்ணா. சொல்றது அது என்ன புத்தகம் அது? கனகதார ஸ்தோத்திரம். ஆதிசங்கரர் பாடினது. ஆதிசங்கர் பிரபு. ம். ஆதிசங்கரர். ஓகே. மேபி நான் அத படிச்சது இல்லையே. எனக்கு தெரியலையே அது. சரி சார். ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி. Yeah. பகவான் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். நம்ம பகவான் கிருஷ்ணர் கிடையாது. அதனால எனக்கு நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது பாகவதத்துல சொன்னீங்கன்னா என்னால சொல்ல முடியும். பட் ஸ்டில் பறவைகள் நெறைய இருக்கு. நீங்க சாஸ்திரத்துல இருந்து 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்னு சொல்லும்போது, அதுல பக்ஷீனாம் தசலக்ஷணம்னு சொல்லி இருக்கு. 10 லட்சம் வகையான பறவைகள் இருக்கு. 10 லட்சம் பறவைகள்ல அன்னப்பறவையும் ஒரு பறவை.
அதே போல காக்கை அப்படிங்கிற ஒரு பறவை இருக்கு. பாகவதத்துல இருந்து காக்கைங்கிற ஒரு பறவையை பத்தி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னப்பறவை பத்தி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பட் என்ன விளக்கம் அப்படின்னா, காக்கை போன்றவர்கள் என்ன மாதிரியான விஷயத்த சாப்பிடுவாங்க, அன்னம் போன்றவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இருக்கு. நம்ம எல்லாம் அன்னம் போன்று இருக்கணும். ந- எப்படி ஒரு அன்னப்பறவை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான நீர்த்தேக்கம், அழகான ஒரு காடு, நல்ல நறுமணம் மிக்க மலர்கள் நிறைந்த ஒரு இடம், ஒரு சூப்பரான அழகான ஒரு ஏரி, இந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் அன்னப்பறவைகள்லாம் இருக்கும். அதே போல பகவான் பற்றிய விஷயங்கள்லாம் இருக்கே, கிருஷ்ணரை பத்தியோ ராமரை பத்தியோ இந்த பாகவதங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு நீர்த்தேக்கம் போல பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எப்படி நமக்கு இந்த ஒரு தெளிவான நீர்த்தேக்கம், அழகான காடு, நறுமணமான மலர்கள் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கே, ரம்மியமா இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல பாகவதம் கிருஷ்ணரை பத்தின விஷயங்கள்லாம் ரொம்ப ரம்மியமா இருக்கு. இந்த ரம்மியமான இடத்துல யாரு போய் வசிப்பாங்க அப்படின்னா அன்னப்பறவை போன்ற நபர்கள் மட்டும்தான் இதுல தஞ்சம் எடுப்பாங்க. ஆனா ஒரு காக்கை போன்ற ஒரு ஜீவராசிகள்லாம் எங்க இருக்குன்னா அது ஏதாவது ஒரு குப்பையான ஒரு இடத்துல தத் வாயசம் தீர்த்தம் முசந்தி மானசான்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அப்போ லௌகிக விஷயங்களுக்கு யார் நாட்டம் காட்டுறாங்களோ அவங்க வந்து குப்பையில போய் நாட்டம் காட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த பறவை இந்த இந்த காக்கா போன்ற பறவைகள்லாம் குப்பையில தான் மீட்டிங் போடும். நமக்கு குப்பையில மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம் இப்போ. பௌதிக உலகம்ங்கிறது ஒரு குப்பை. இந்த குப்பையில மீட்டிங் போடக்கூடிய ஒரு பறவையா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து அன்னப்பறவைகள்லாம் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சரஸ்னா ஒரு அற்புதமான ஒரு ஏரி. இது வந்து மானச சரோவரான்னு சொல்லுவாங்க. சரோவர்னா ரொம்ப பாக்குறதுக்கு ரம்மியமான ஒரு காட்சியா இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம மீட்டிங் போடணும். பௌதிக உலகங்கிறது, லௌகிக உலகங்கிறது இதெல்லாம் ஒரு காக்கை போன்ற பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ நீங்க பறவைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சாதவ பறவைங்கிறது என்னன்னு தெரியல. பட் சாஸ்திரத்துல சாதவ சாது பூஷணகன்னு சொல்லி இருக்கு. பக்தர்கள ஒரு சாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பயன்படுத்தப்படுது. சாதுக்கள் எல்லாருமே ஒரு ஹம்ச பறவையா தான் இருக்காங்க. எனக்கு சமஸ்கிருதம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா அப்படியே சாதவங்கிற ஒரு பறவை இருக்கான்னு நான் எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. பட் அது என்ன அர்த்தத்தை சொல்லுதுன்னு எனக்கு ஏதாவது தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நான் விளக்கங்கள் கொடுக்கலாம். ஏன்னா முண்டகோபநிஷத்துல இருந்து 2 வகையான பறவைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பறவை ஒரு ஒரே மரத்துல 2 பறவை இருக்கு. அந்த மரத்துல உள்ள கனிகளை சாப்பிடக்கூடிய பறவைன்னு ஒரு ஜீவாத்மா பறவை இருக்கு. ஆனா இந்த பரமாத்மா பறவை வந்து இந்த ஜீவாத்மா பறவை என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோ அதெல்லாம் வெறுமனே கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ நீங்க என்ன மாதிரியான ஒரு பறவை நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு அது முக்கியமும் கிடையாது. நமக்கு ஹம்ச பறவையா நம்ம இருக்கணும். அதுதான் வேணும். ஆகவே அதுதானே நமக்கு சொல்லுது. நம்ம வந்து பரமஹம்ச பறவையா நம்ம இருக்கணுமே தவிர மத்த பறவை இருக்கணும்னு அவசியமே நமக்கு கிடையாது. மத்த பறவை பத்தி பேசணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது கிருஷ்ண பக்திக்கு உகந்ததா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அது என்னன்னு தெளிவுபடுத்திக்கலாம். பட் ஸ்டில் நம்ம எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு பாகவதமே பெருசா இருக்கு. இதுவே நமக்கு வாழ்க்கை முழுக்க படிச்சு அதன்படி வாழ்றதுக்கே நமக்கு வந்து நேரம் பத்துறது கிடையாது. ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. எனிவே சாஸ்திரம் சொல்றது போல சர்வ வேதி இதிகாசானாம் சாரம் சாரம் சமுதிருத்தம். பாகவதங்கிறது ஒரு சாரம் தான். நம்ம பாகவதத்துல தஞ்சம் எடுத்தாலே போதும். நம்ம இங்க அங்கன்னு நம்ம ஒவ்வொரு இடமா போன அவசியமே கிடையாது. ஆக்சுவலி சாஸ்திரத்துல மேபி இங்க உள்ள பக்தர்களுக்கு நான் அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம இங்க அங்கன்னு ஒவ்வொரு இடமா நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு இடத்துல பிக்ஸ்டா இருந்துடணும். இங்க போறது, அங்க போறது. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருஷ்ணர் கீதையில இருந்து அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. இந்த மாதிரி ஏகேஹா குருநந்தனா பகுஷாக்காகி அனந்தஸ்ச ஏகேஹா குருநந்தனா. நமக்கு வந்து லௌகீக ஆசைகள் நிறைய இருந்ததுன்னா இங்க அங்கன்னு ஓடிட்டே இருப்போமா. இங்க போறது, அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இங்க போனா எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஓகே இங்க போலாம், ஓகே இந்த இடத்துக்கு போலாம், இந்த பிரான்ச்சுக்கு போலாம், இந்த ஓட்டுக்கு ஓடலாம் இப்படின்னு சொல்லி இங்க அங்கன்னு ஓடுறது வந்து லௌகியவாதிகள் தான் செய்வாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆனா ஏகேஹா குருநந்தனா, ஆனா குருவோடைய மைந்தனே நீ ஒரு நோக்கத்தோட இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வேதமே நமக்கு வந்து நிறைய பகுநோக்கம் பகுஷாக்காகி அனந்தஸ்ச. இந்த வேதங்கள் வந்து நிறைய கிளைகள் போட்டு நல்ல பெருசு பெருசா எங்கெங்கயோ இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிளையா நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம வந்து மூலத்துக்கு வந்துடணும்.
மூலங்கிறது கிருஷ்ணர், அந்த வேருக்கு வந்துடணும். உங்க வந்துட்டோம்னா ஏகேஹா குருநந்தனா, ஒரே நோக்கம் தான், கிருஷ்ணா நீதான் அப்படின்னு சொல்லி ஒரே இதுல இருக்கணும். நம்ம இதை விட்டுட்டு இங்க அங்க இங்க நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர மாட்டோம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பிறவிலையும் இங்க எங்க தானே ஓடிட்டு இருக்கோம். பெட்டர் நம்ம ஒருல ஃபிக்ஸ் ஆயிடுவோம். நம்ம ஃபிக்ஸ் ஆகி நம்ம அதை மட்டுமே நம்ம வந்து பயிற்சி செய்வோம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. பிரபு, இந்த அவங்க சாதக பறவைன்னு சொன்னாங்களே பிரபு, அது சாதக பறவை இல்ல பிரபு, சகோரா பறவைகள். அது நம்ம விபாவரி ஓகே, இந்த விபாவரி விபாவரி சேஷன்ல பாட்டுல வரும் பாருங்க கடைசியில. சக்கோரா பறவை. சக்கோரா பறவைனா அது வந்து எப்பவுமே தூய்மையான தண்ணி தான் எடுக்கும். அதுவும் எஸ்பெஷலி மழை பெய்யும் போது அந்த மேகங்கள்லாம் சேர்ந்து அப்போ ஃப்ரெஷ்ஷா தண்ணி விழும் தெரியுமா, அப்போ மட்டும்தான் அது வந்து அந்த தண்ணி எடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த மேகத்துக்காக காத்துட்டு இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால சாஸ்திரத்தை சக்கோரா பறவைன்னு சொல்லும் போது பகவான் கிருஷ்ணர் இருந்து அந்த அழகான பகவானோட கிருஷ்ணருடைய திருமேனி பாத்தீங்கன்னா அந்த சியாம சுந்தரம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கருமேகம், கருமேகம்னாலே ஒரு கருப்பான ஒரு நல்ல ஒரு கருமையான ஒரு மேகம்னாலே மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். கருமேகம் அதுவும் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான, வெறுமனே கிருஷ்ணர் இருந்து கருமேகம்னு கிடையாது, அதுலயும் ஒரு இளமையான ஒரு துள்ளலான ஒரு கருமேகமா. பகவான் இளமையா இருக்கார். அவருடைய அழகான திருமேனி வந்து பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு ரெயின் கிளவுட், மான்சூன் ரெயின் கிளவுட்னு இருக்கு. அந்த மழை காலத்துல யூசுவலி வெயில் காலத்துல வரக்கூடிய அந்த மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மழை பெய்யாது. வெயில் காலத்து மேகம் வந்து நமக்கு வந்து மழை கொடுக்காது. மழை காலத்துல உள்ள மேகம் இருக்கே அதுதான் நமக்கு வந்து மழை கொடுக்க போகுது. பகவான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மான்சூன் ரெயின் கிளவுட். மான்சூன்னா மழை காலத்து அந்த கருமேகம் இளமையா இருக்கும் போது அந்த ஒரு மழை கொடுக்குமோ அது போலயாம். அவருடைய வண்ணம் வந்து அந்த ஒரு கருமையான ஒரு வண்ணம்னு சொல்லி இருக்கு. அந்த ஒரு உதாரணம் வந்து இந்த சக்கோரா பறவை. இந்த பக்தர்கள் எல்லாமே சக்கோரா பறவை போல, எப்போ அந்த கருமையான மேகம் வந்து நமக்கு மழை கொடுக்காதோ, அந்த மலையோட தண்ணி எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி பக்தர்கள்லாம் அந்த சக்கோரா பறவை போல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மேபி அது சக்கோரா பறவைனா இதுதான் அர்த்தம். ஆனா எனக்கு சாதவ பறவைன்னா அதுக்கு எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. சாதக பறவைங்கிறது பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, சாதக பறவைங்கிறது இப்ப இது மெலோடியஸ் வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு இத பேரின்பம் அடையக்கூடியது சாதக பறவை. சாதக பறவைன்னு ஒண்ணு இருக்கு பிரபுஜி. இருக்கலாம், நிறைய பறவை இருக்கு. இந்த சாதக பறவை போன்று, ஆமா அதே மாதிரி நீங்க லட்சுமியை வேண்ட சொல்லி அதுல ஆதிசங்கரர் சொல்லி இருக்காரு சாதக பறவையை பத்தி நிறைய. இசை அருந்தும் பறவை பிரபுஜி, இசை அருந்தும் பறவைன்னு போட்டு பனி இல்ல, பனிக்கு மட்டும்தான் அது. மார்கழி மாசம் பனியில தான் அது அந்த ஒரு மாசம் அதுலயே முட்டையிடும், அதுலயே விருந்து பறிச்சு அந்த மாதிரி ஒரே இதுல இருக்கும். பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் 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 பகவான் அடையறதுக்கு அது முயற்சி பண்ற மாதிரி அது ஆதிசங்கரர் அது இதுல சொல்லி இருக்காரு. இசையை விரும்பும் பறவை நிறைய பறவை இருக்கு. கோகிலான ஒரு பறவை இருக்கு, அன்ன பறவை இருக்கு, மயில் பறவை இருக்கு, சக்கோரா பறவை இருக்கு, பறவைகள் நிறைய பறவை இருக்கு. இந்த எல்லா பறவை, கிளி, சுகதேவ கோஸ்வாமி கிளி போல அவர் பாகவதம் பேசுறாருன்னு சொல்லி வருது. கிளி கடிச்ச மாம்பழம் போல அவருடைய பாகவதம் இருக்குன்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்கு. இந்த பறவைகள்லாம் கிருஷ்ண சேவையில இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம காக்கை பறவை மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். வாத்து மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த புறா போல இருக்கக்கூடாது. புறாலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு காமம் ஜாஸ்தி. அது வந்து ஒரு நாள்ல பல தடவை காமத்துல ஈடுபடும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அந்த மாதிரி பறவை வேணாம். நம்ம சக்கோரா பறவை போல சக்கோரா பறவை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக நம்ம வந்து அடுத்த பேர் சக்கோரா பறவையை பிறக்கணும்னு கிடையாது. சக்கோரா பறவை எப்படி வந்து அந்த அழகான ஒரு மலை மேகத்துக்காக உள்ள அந்த மலை தூரல்ல உள்ள தண்ணியை பருகிறதுக்காக காத்துட்டு இருக்கோ, அதே போல நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் எடுக்கணும். வேற யாருக்கிட்டையும் தண்ணி எடுக்க கூடாது. நமக்குள்ள திருப்தி பண்றதுக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் வேணும்னு சொல்லி இருக்கணும். சக்கரை பறவை வேற எங்கேயுமே தண்ணி குடிக்காது, அது செத்தாவது போயிடுமே தவிர வேற எங்கேயோ போய் தண்ணியை குடிச்சிடாது அது. அதே போல நமக்கு கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த உதாரணம் தான் அதுக்கு நம்ம எடுத்துக்கணும்.
அந்த மாதிரி ஒரு சக்கர பறவையா இருக்கணும். அதே போல ஒரு ஹம்ச பறவையா இருக்கணும். கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு மயிலா இருக்கணும். பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு கருடன் போல ஒரு பறவையா நம்ம வந்து அவருக்கு ஒரு வாகனமா இருக்கலாம். இல்ல பகவானை பத்தியான விஷயங்கள் இருந்து அப்படியே எப்படி சுகதேவ கோஸ்வாமி பேசணும் அது போல ஒரு கிளி பறவையாவும் நம்ம இருக்கலாம். இந்த வகையில பறவைகள் எல்லாம் நம்ம கிருஷ்ண சேவையிலையும் பயன்படுத்தலாம். எஸ் மதி. எனிவே ஐ திங்க் நேரம் அதிகமாயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் பேசலாம். ரொம்ப சந்தோஷம். பக்தர்களுக்கு நிறைய பறவையை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. எனிவே கிருஷ்ண பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அது நமக்கு ஃபைனலி அதான் முக்கியம். இந்த பறவை அந்த பறவைங்கிறத விட நமக்கு ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணர் தான். தயவு செஞ்சு பாகவதம் நல்லா படிங்க. சீரியஸா எடுத்துக்கோங்க. பாகவதத்துடைய கருணை நமக்கெல்லாம் கிடைக்கட்டும். நமக்கு கிருஷ்ண மேல நல்ல ஒரு பற்று வரட்டும். நம்ம பகவான்கிட்ட நம்ம அதை வேண்டிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹரே Thank கிருஷ்ணா. you, Prabhuji. Hare Krishna. Thank you, Prabhuji. Thank you, Prabhuji. Thank you, Prabhuji. Thank you, Prabhuji. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna, Mataji's. Thank you, Mataji's. எல்லாரும் கிளாஸ் கனெக்ட் ஆனதுக்கு தேங்க்யூ. மதாஜிஸ், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் இல்லையா? கிளாஸோட நோட்டிபிகேஷன் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் கிளாஸ் வந்து பயன்பெறட்டும். ஓகே, அப்போ 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம்.